வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் மிதுன லக்னமும் ஒரு அபூர்வமான கலவை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதனின் ஆதிக்கமும் செவ்வாயின் ஆதிக்கமும் இவர்களிடம் சரி சமமாக இருக்கும். பொதுவாகவே மிதுன லக்னம் இவர்களுக்கு ஒரு வேகமான பேச்சாற்றலையும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் கொடுக்கும். ஆனால் விருச்சிக ராசி இவர்களை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்து ரகசியமாக செயல்பட தூண்டும். பார்ப்பதற்கு மிகவும் மென்மையானவர்களாக தெரிந்தாலும் இவர்களின் மனதிற்குள் எப்போதும் ஏதாவது ஒரு திட்டமிடல் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் அவ்வளவு எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் ஒரு காந்த சக்தி இருக்கும். அது மற்றவர்களை தன்பால் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. இவர்களின் கண்கள் மிகவும் கூர்மையாகவும் உண்மையை ஊடுருவி பார்ப்பது போலவும் இருக்கும். பேச்சு திறமையால் உலகத்தையே வெல்லும் குணம் இவர்களிடம் இருக்கும். எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் தனது புத்திசாலித்தனத்தால் தப்பித்து வெளியே வந்து விடுவார்கள். ஒரே நேரத்தில் 2 காரியங்களை செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். ஆனால் மனதிற்குள் ஒருவிதமான குழப்பம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அதை மாற்றவே முடியாது. அந்த அளவிற்கு பிடிவாதமும் அதே சமயம் தெளிவும் இவர்களிடம் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் வரும் சவால்களை ஒரு விளையாட்டாக பார்ப்பார்கள். தோல்வியைக் கண்டு துவண்டு போகாமல் அடுத்தது என்ன என்ற தேடலில் இறங்கிவிடுவார்கள். இவர்களின் அறிவுத்திறன் இவர்களை சமுதாயத்தில் ஒரு தனித்துவமான மனிதராக அடையாளப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் அக்கறையுள்ளவர்கள். ஆனால் தனது சுதந்திரத்தை யாரிடமும் விட்டுக் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். வீட்டில் இருக்கும்போது அமைதியாக இருக்க நினைத்தாலும் சூழ்நிலை இவர்களை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கும். உறவினர்களுடன் பேசுவதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். சகோதர சகோதரிகளிடம் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வந்தாலும் அவர்கள் மீது உயிருக்குயிரான பாசத்தை வைத்திருப்பார்கள். அவர்களின் கஷ்டத்தில் முதல் ஆளாக நிற்பார்கள். மனைவியிடமோ அல்லது கணவரிடமோ எதையும் வெளிப்படையாக பேசாமல் சில விஷயங்களை மறைப்பது இவர்களின் இயல்பாக இருக்கலாம். அதுவே சில நேரங்களில் சிறு சச்சரவுகளுக்கு காரணமாகும். பெற்றோர்கள் மீது இவர்களுக்கு அதிக மரியாதை உண்டு. அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்ய துணிவார்கள். குடும்பத்தின் ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஒரு கோட்டை போல தனது குடும்பத்தை பாதுகாப்பார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பிருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் அனைவரும் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குடும்ப விசேஷங்களில் முன்னின்று காரியங்களை செய்வார்கள்.
ஆனால் அவ்வப்போது வரும் முன்கோபத்தை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்காக தன்னையே வருத்திக் கொள்ளும் குணம் இவர்களிடம் இயற்கையிலேயே உண்டு. ஆனால் அதை யாரிடமும் சொல்லி பெருமைப்பட மாட்டார்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் குடும்பத்தை கைவிடாமல் கடைசி வரை ஒரு தூணாக நின்று காப்பார்கள். வியாபாரத்தில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக திகழ்வார்கள். எங்கு முதலீடு செய்ய வேண்டும், எங்கு லாபம் வரும் என்பதை துல்லியமாக கணிப்பார்கள். தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்கள் அல்லது தரகு சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எதையும் பேசி தீர்ப்பதில் இவர்கள் கில்லாடிகள். மற்றவர்கள் தயங்கும் ஒரு ரிஸ்கான தொழிலை இவர்கள் தைரியமாக எடுத்து செய்து அதில் லாபத்தை பார்த்து காட்டுவார்கள். வியாபார ரீதியான ரகசியங்களை மிகவும் பத்திரமாக வைத்திருப்பார்கள். இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை போட்டியாளர்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. கூட்டாக தொழில் செய்வதை விட தனித்து இயங்குவதே இவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். ஏனென்றால் இவர்களின் வேகத்திற்கு மற்றவர்கள் ஈடு கொடுப்பது கடினம். அவ்வப்போது தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்வதில் இவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கராராக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய விரும்புவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி அல்லது எழுத்துத்துறை சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடித்தரும். லாபம் என்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தின் அடையாளம். எனவே ஒவ்வொரு ரூபாயையும் மிகவும் கவனமாகவே கையாளுவார்கள். நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுவதால் தொழிலில் இவர்களுக்கு நிரந்தரமான ஒரு இடமும் புகழும் வந்து சேரும். இவர்கள் தொழிலில் இறங்கினால் அதில் வெற்றியை தவிர வேறு எதையும் சிந்திக்க மாட்டார்கள். வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அதே சமயம் நுணுக்கமான வேலைகளை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு அலுவலகத்தில் இவர்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிறப்பாகவும் வேகமாகவும் முடித்துக் கொடுப்பார்கள். குறிப்பாக புலனாய்வு துறைகள், கணினித்துறை அல்லது எழுத்துத்துறையில் இவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வர வாய்ப்புண்டு. வேலையில் இவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் சில சமயம் ஒரே வேலையை தொடர்ந்து செய்வது இவர்களுக்கு சலிப்பை தரும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேசுவார்கள். அதே சமயம் தனது உரிமையை விட்டுக் கொடுக்காமல் போராடும் குணம் இவர்களிடம் உண்டு. இவர்களின் கீழ் வேலை செய்பவர்கள் இவர்களை பார்த்து வியப்பார்கள். அந்த அளவிற்கு இவர்களின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யும். அலுவலகத்தில் நடக்கும் அரசியலை இவர்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் இவர்களை பதவி உயர்வுகளில் முன்னிலைப்படுத்தும். சில நேரங்களில் வேலையில் அதிக அழுத்தம் இருந்தாலும் அதை தனது நகைச்சுவை உணர்வால் சமாளித்து விடுவார்கள். ஒரு வேலையை செம்மையாக செய்து முடிப்பதில் இவர்களுக்கு இருக்கும் திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது. அதுவே இவர்களின் வளர்ச்சிக்கு அச்சாணியாகும். பணியிடத்தில் இவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் தேவையற்ற செலவுகளையும் செய்வார்கள். மிதுன லக்னம் என்பதால் ஆடம்பரமான பொருட்கள் மீதும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதும் இவர்களுக்கு ஒரு மோகம் இருக்கும். வருமானம் ஒரு பக்கமிருந்து வந்தாலும் அதை சரியாக சேமித்து வைப்பதில் இவர்களுக்கு சில சவால்கள் இருக்கும். ஆனால் அவசர தேவைக்கு எப்போதும் இவர்களிடம் பணம் இருக்கும். பரம்பரை சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நிலம் அல்லது வீடு மூலம் லாபம் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் சிக்கல்கள் வரலாம். ரகசியமான வழிகளில் அல்லது முதலீடுகள் மூலம் இவர்களுக்கு வருமானம் வர வாய்ப்பு உள்ளது. அதை யாரிடமும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கை வசதிகள் பெருக பெருக செலவுகளும் அதற்கேற்ப அதிகரிக்கும். எனவே வரவு செலவு கணக்கை துல்லியமாக வைத்திருப்பது நல்லது. பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஈடுபடும்போது நிதானம் அவசியம். அவசரப்பட்டால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பொதுவாகவே இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது வராது. ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வயதான காலத்தில் மிகவும் செழிப்பான வாழ்க்கையை வாழும் அளவிற்கு இவர்களிடம் சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் வந்து சேரும். இவர்களின் சேமிப்பு பழக்கமே இவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய பலமாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக நரம்பு மண்டலம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தம் இவர்களின் உடல் நலத்தை அதிகமாக பாதிக்கும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாச பிரச்சனைகள் அல்லது கைகளில் சிறு வலிகள் அவ்வப்போது வந்து போகலாம். தூக்கமின்மை பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது இவர்களின் முதல் கடமையாகும். உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அதிக காரமான அல்லது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்வது இவர்களின் உடலை தாராளமாக இயங்க வைக்கும். மன அமைதிக்கு தியானம் மிகவும் அவசியம். செவ்வாய் மற்றும் புதனின் ஆதிக்கம் இருப்பதால் உடல் சூடு தொடர்பான உபாதைகள் இவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்யலாம்.
தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமையும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது இவர்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களிலிருந்து தப்பிக்க உதவும். இவர்களின் வேகம் இவர்களுக்கு சில நேரங்களில் சிறு காயங்களை ஏற்படுத்தலாம். எனவே வாகனம் ஓட்டும்போது அல்லது வேலை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை. பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் அதை சரியாக பராமரிப்பது இவர்களின் கையில்தான் உள்ளது. முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடன் இவர்கள் வாழலாம். குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் அன்பு காட்டும் அதே சமயம் இவர்களின் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். தனது பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சிறந்த பள்ளிகளையும் வசதிகளையும் தேடி தேடி செய்வார்கள். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவது இவர்களின் குணம். அவர்களுடன் அமர்ந்து விளையாடுவதையும் கதை பேசுவதையும் மிகவும் விரும்புவார்கள். பிள்ளைகளின் சின்ன சின்ன தேவைகளை கூட பார்த்து கவனிப்பார்கள். அதே சமயம் அவர்களை கண்டிப்போடும் வளர்ப்பார்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் புத்திசாலிகளாகவும் மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிபவர்களாகவும் இருப்பார்கள். குழந்தைகளுக்காக தனது ஆசைகளை தியாகம் செய்யவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். அவர்களின் வெற்றியை தனது வெற்றியாக பார்ப்பார்கள். பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் மிகவும் நிதானமாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். இவர்களின் வாரிசுகள் இவர்களின் பெயரை சமுதாயத்தில் நிலைநிறுத்தும் வகையில் வளர்வார்கள் என்பது உறுதி. அவ்வப்போது பிள்ளைகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை அன்பால் சரி செய்து விடுவார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அதுவே இவர்களின் முதுமை காலத்திற்கு ஒரு பெரிய நிம்மதியாக அமையும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் இவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதிலும் விருப்பம் காட்டுவார்கள். வேலை நிமித்தமாக அடிக்கடி குறுகிய கால பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். அதன் மூலம் பல புதிய தொடர்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் இவர்களுக்கு ஒரு விதமான மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும். மலை பிரதேசங்களுக்கு செல்வதை மிகவும் விரும்புவார்கள். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வதை விட தனது குடும்பத்துடன் அமைதியாக பயணம் செய்வதையே இவர்கள் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய விஷயங்கள் தெரியவரும். அது இவர்களின் சிந்தனை திறனை இன்னும் மேன்மைப்படுத்தும். வெளிநாட்டு பயணங்கள் இவர்களுக்கு ஒரு யோகமாக அமையும். சிலருக்கு அங்கேயே தங்கி வேலை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம். பயணங்களில் ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவதிலும் அதில் பயணம் செய்வதிலும் இவர்களுக்கு ஒரு தனி பிரியம் இருக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது இவர்களின் அனுபவ அறிவை வளர்க்கும். பயணத்தின் மூலம் இவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வு இவர்களின் வேலையில் ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். இவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள். மொத்தத்தில் விருச்சிக ராசியும் மிதுன லக்னமும் கொண்டவர்கள் ஒரு அபாரமான அறிவுத்திறனும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டவர்கள். இவர்களின் விடாமுயற்சி மற்றும் திட்டமிடல் இவர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பிறருக்கு உதவும் குணம் இவர்களிடம் இருந்தாலும் யாரையும் தன் தலைமேல் ஏற்றி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதுவே இவர்களின் பலமாகும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக முடிவெடுத்தால் இவர்களின் வெற்றி பயணம் இன்னும் வேகமாக அமையும். தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய தடையையும் முறியடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் இவர்களை வெல்ல யாரும் இல்லை. குடும்பமும் தொழிலும் இவர்களுக்கு இரண்டு கண்கள் போன்றவை. இரண்டையும் சமமாக பராமரிக்க தெரிந்தவர்கள் இவர்கள். நற்பண்புகளும் நேர்மையும் இவர்களின் அடையாளமாக திகழும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வார்கள். தனது ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் உலகத்தையே ஆளும் தகுதி இவர்களுக்கு உண்டு. இறுதியில் ஒரு நிறைவான மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பார்கள் என்பது நிச்சயம். இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதனையாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும்.
உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.